அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையை பேசுகிறேன். உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரலுக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற அரிதான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சேனலோட முழு முதல் நோக்கம். இந்த வீடியோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற 20 வீடியோ சீரீஸில் இது 18வது வீடியோ. இதுவரையிலும் 17 பண்ணியிருக்கோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த 17 வீடியோ பண்ணது. ஏன் அப்படின்னா இந்த 17 பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கவலையே பட வேணாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சென்டென்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் டஃப்பாக இருக்குன்னு. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த 20 வீடியோவும் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள். நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம இந்த 18th வீடியோ பேசி முடிக்கிற சமயத்தில் இதை பற்றி இன்னும் கூட பேசலாம். 18th வீடியோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட்டில் அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, அதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அது பாஸ்ட் டென்ஸில் வரும். இது இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அது மாதிரி இருந்தது. ஏ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ அப்படின்னு இருக்கும். இங்கே அந்த ஹேஸை எடுத்துகிட்டு ஹேஸ் ப்ரெசன்ட் டென்ஸு ஹேடு போட போகிறீங்க, அவ்வளோதான். ஏ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை மீ. எகெயின் நீங்கள் பாருங்கள், ஹேடுனாலும் அது இருக்குது, இருக்கிறது, இருந்தது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பீன்னாலும் இருக்கிறது, இருந்தது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஏ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை மீனா என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது தான் அதுக்கு உண்மையான ஒரு வார்த்தை. அது சென்டென்ஸ் அதுதான். எகெயின் a letter had been written by me அப்படிங்கிறது இந்த வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வர்றது. அதே மாதிரி 2 letters நீங்கள் போட்டிங்கன்னா 2 letters had been written by me தான் வரும். 2 லெட்டராக இருந்தாலும் ஹேடுன்னு தான் வரும். இது ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் ஹேடு தான். அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஹேஸ் ஹேவாக மாறிச்சு. 2 லெட்டராக இருந்தால் ஹேவாக மாறும். ஆனால் இங்கே 2 எத்தனை லெட்டராக இருந்தாலும் ஹேடாக தான் இருக்கும். எகெயின் ஹேவ் ஹேஸும் ப்ரெசண்ட்டில் வருது, ஹேடு பாஸ்ட் டென்ஸில் வருது. அடிக்கடி இந்த கேள்வி வரும், ஹேஸ் எங்கே போடுறது, ஹேடு எங்கே போடுறது, ஹேவ் எங்கே போடுறதுன்னு. ரொம்ப பிரச்சனையே கிடையாதுங்க. எங்கே நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்து சிங்குலராக இருந்ததுனாக்கா, அதுவும் 3rd person சிங்குலராக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஹேஸ் யூஸ் பண்ணுவீங்க. பாக்கி எல்லா இடத்துக்கும் ஹேவ் தான் போடுவீங்க. அதேமாதிரி ஹேடை பொறுத்தவரை கவலையே இல்லை, எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் 3rd person சிங்குலர் ஹேட் தான் யூஸ் பண்ணுவீங்க. Now going back to this structure, இந்த 18வது ஸ்ட்ரக்சரில் சில உண்மையான சில விஷயங்கள் இதில் சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா, ஹேட் பீன் இந்த 2 வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து வருது இல்லைங்களா. இந்த ஹேட் பீன் இது மாதிரி ஆக்டிவ் வாய்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஒன்லி பேசிவ் வாய்ஸில் மட்டும்தான் இருக்கும். இது யுனீக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, see a movie அப்படின்னு. the movie had been seen by me. என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்பட்டிருந்தது. இப்போ பாருங்கள், பார்க்கப்பட்டு இருந்தது. ஸோ பார்க்கப்பட்டு இருந்தது, அந்த பட்டுங்கிறதுக்கு ஒரு ஹேட் பீனில் ஒரு வார்த்தை வருது, இருந்ததுலேயும் ஹேட் பீனில் வருது. இதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இதை நம்ம ஃபுல் எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 2 movies had been seen by me, few movies had been seen by me, several movies had been seen by me. எல்லாத்துக்கும் ஹேட் தான் வருது. அதேமாதிரி a movie had been seen by me as him, her, it, themனு சொல்லி நீங்கள் யூஸ்வலாக ஃபில்டர் பண்ணுறதை கட்டாயமாக நீங்கள் பண்ணிக்கலாம். எகெயின் நீங்கள் பார்க்குறது எப்பொழுதும் சொல்கிறது தான், பாசிவ் வாய்ஸில் மெயின் வெர்ப் V3 தான் எப்பயுமே போடணும். இங்கே சீன்னு பார்த்தீங்க, ரிட்டன் நீங்கள் பார்த்தீங்க, இது எல்லாமே உண்டு. இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வீடியோ நம்பர் 18னா 17 வீடியோஸை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் வந்துடும். ஸோ a letter had been written by me, a letter had been written by us, a letter had been written by you, a letter had been written by you, a letter had been written by him, a letter had been written by her, a letter had been written by it, a letter had been written by them. உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த V1 V2 V3க்கு ஒரு தனியாகவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 100லேருந்து 150 வேர்பு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்பை V1 V2 V3 V4 V5ன்னு சொல்லி இந்த 5 பகுதியாக 5 பாகமாக 5 உருவமாக நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது விரைவிலேயே அந்த வீடியோவை நடக்கும். நவ் இந்த இதில் இந்த காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், இந்த 18 வீடியோ பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை நீங்கள் கட்டாயமாக ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா இன்னும் 2 more இம்பார்ட்டண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. 19 20 இது 18 முடிஞ்சிருக்கு. ஸோ 19வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.